ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் முழுக்க முழுக்க ஏதோ சீரியல் ஃபீல்ல போய்க்கிட்டே இருக்கு. விஷுவலும் அதுக்கு மாரி தான் இருக்கு. மியூசிக்லாம் அப்படியே இருக்கு. சீரியல் ஃபீல்லயே குடுக்குது. இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய ட்விஸ்ட்லாம் நம்ம எப்பயோ பிரெடிக்ட் பண்ணியிருப்போம். என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு பயங்கர அப்செட்ல இருப்போம். இன்ட்ரோவல்ல பசங்க கூட உட்காந்து கலாய்ச்சின்னு இருக்க வேண்டியது தான். அப்புறம் ஈவன் செகண்ட் ஹாஃப் கூட சீரியல் மோட்ல தான் போகும். ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய ட்விஸ்ட் மூலமா நம்ம ஓரளவுக்கு இன்ட்ரஸ்டிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன் இப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். ஆனா, என்னதான் அந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைச்சாலுமே, ரைட்டிங் வைஸ் படம் ரொம்ப வீக்கா தான் இருக்கு. மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை வந்துருந்துச்சு அப்டின்னா, இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். என்னதான் இந்த கதையிலயும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்தாலும், நம்மள அது பெருசா எக்ஸைட் பண்ணல. ஆனா, ஜீது ஜோசப் சாரோட "திருஷ்யமும்" சரி, மெமரீஸும் சரி, நீங்க எத்தன தடவ பார்த்திருந்தாலும், இன்னைக்கு போய் பாருங்க. கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதனால தான் அவரோட ஒர்க் மேலயும், அவரோட படங்கள் மேலயும் நமக்கு ஒரு பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரெஸ்பெக்ட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் ஆசிஃப் அலியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸ்டார்ட் எண்ட் கரெக்ட்டா இருந்துச்சு. அந்த ஆர்க்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. அவர் இடையில வாங்குற பல மொக்கையெல்லாம் பார்க்கும்போது அவர் சீரியஸா இருப்பாரு. நமக்கு சிரிப்பு வரும். எல்லா கேரக்டர்ஸ்லயுமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அபர்ணா பாலமுரளி கேரக்டர்ல கடைசில வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் நம்மள எக்ஸைட் பண்ணணுமேன்னு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆர்கானிக்கா இல்ல. அதே மாரி அந்த எமோஷனலும் நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆவல. மொத்தத்துல இந்த மிரேஜ் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான படம் தான். பட் ஒன் டைம் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். போய் பாருங்க.